மயிலு, நாள் முழுக்க அலைஞ்சு நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ சீக்கிரம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு பார்க்கலாம். தம்பி, சொல்லுங்க ஆண்டி. உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும்பா. கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன விஷயம் ஆண்டி? கொஞ்சம் உள்ள வரீங்களா? இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க செய்யறது உங்களுக்கே சரியா இருக்கா? ஏன் ஆண்டி, ஏன் அப்படி கேக்குறீங்க? அந்த இன்ஸ்பெக்டருக்கு இவளுக்கு ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆள் ஏதோ ஒரு நோக்கத்தோட இவ தலையில இந்த வேலையை கட்டிட்டாரு. இவ அதை முடிச்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நீங்களாவது இவகிட்ட அதெல்லாம் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது நான் சொல்லிட்டேன் ஆண்டி. ஆனா இதுல வேற எந்த உள்குத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு மயிலு நம்புறா. இது அவளோட வேலை. ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால அதுல தலையிட முடியாதுல்ல. நீங்க சொல்றது சரிதான் தம்பி. ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேலங்கிறது சின்ன ஊரா என்ன? இவ்வளவு பெரிய ஊர்ல ஏதோ ஒரு அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறது நடக்கிற காரியமா? வருஷ கணக்கா அலைஞ்சாலும் அவங்க கிடைப்பாங்கிறது நிச்சயம் இல்ல. இவ இதே வேலையா தெரிஞ்சிட்டு இருந்தா ஸ்டேஷன்ல இருக்கிற வேலையை யார் செய்யறது? இவ எப்படி மத்த வேலையெல்லாம் கத்துப்பா? நீங்களும் உங்களோட வேலையை எல்லாம் விட்டுட்டு இவ கூட அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இவ கூட போறது ஒரு பக்கம் எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க 2 பேரும் தேவையில்லாத வேலைக்கு அலையறீங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, ரொம்ப வருத்தப்படாதம்மா. நான் ஒரு போட்டோவை காட்டினேன்ல, அந்த போட்டோ எடுத்த ஸ்டுடியோ ஓனரையே இன்னைக்கு திண்டிவனத்துல பாத்துட்டோம். அம்மா, அம்மா, என்னாச்சுமா? திடீர்னு ஏதோ யோசனைக்கு போயிட்ட? ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, எப்படியோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நல்லது நடந்தா சரிதான். நீ போய் ட்ரெஸ் மாத்து, நான் சாப்பாடு வைக்கிறேன். சரிம்மா. தம்பி, நீங்களும் வாங்க, சாப்பிட்டு போங்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல, ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். நான் அவன் கூடவே சாப்பிட்டு வரேன் ஆண்டி. என்ன இரும்பு சங்கிலியில கட்டி போட பாக்குறாங்க. இல்ல வேணாம், தங்க சங்கிலியில கட்டி போடுறேன்னு சொன்னா ஏத்துக்குவா முடியும்? தப்பே செய்யாத என்ன ஏன் கட்டி போடணும்னு தான் கேக்குறேன். ஏங்க, நீங்க சுத்தி சுத்தி ஒரே பாயிண்ட்ல தான் நிக்கிறீங்க. தங்க சங்கிலிய சீக்கிரம் கழட்டிடுவாங்க. ஆனா இரும்பு சங்கிலினா நீங்க காலம் முழுக்க அப்படியே தான் இருக்கணும். ஏங்க, இந்த வித்தியாசம் ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இல்லங்க கோபி, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு சரியா தோணல. நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். எனக்காக நீங்க போய் பேசினதுக்கு தேங்க்ஸ் கோபி. இவனை ஒத்துக்க வச்சு நாம ஒரு அமௌண்ட் தேர்த்தலான்னு பார்த்தா பிடிவாதமா இருக்கானு. நீங்க ஏங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? டீல ஒத்துக்கிறது நம்ம இஷ்டம் தானே. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்ல. கட்டாயம் இல்லதான். ஆனா இதை ஒத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. கொலைகேஸ்ல இருந்து உங்களை வெளியவும் கொண்டு வந்துடுறாங்கிறாங்க. இந்த கேஸ்க்காக 2 லட்சம் ரூபாய் தரக்கூட நீங்க தயாரா இருந்தீங்க. இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. ஏங்க, உங்களை தப்பிக்க வச்சு தட்சணையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க ஏங்க வேணாம்னு சொல்றீங்க? சரிங்க, உங்களை நம்பி நான் ஒத்துக்கிறேன். என்ன வெளியில கொண்டு வர்றது உங்க பொறுப்பு. ஓகேங்க, இந்த மேட்டர் என்கிட்ட விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருங்க. கை கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். போயிட்டு வாங்க. சரி மலரு, அம்மா கிளம்புறேன். தங்கச்சி இப்ப கிளம்பிடுவா. வீட்டை போட்டுட்டு பத்திரமா இருமா. வரேன். மதியம் சாப்பாடுக்கு கூட வரமாட்டியாமா? இல்லம்மா, நீயும் அப்படியே சாப்பிடுங்க. நான் வர லேட் ஆகும். நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். பரபரப்பாவே இருக்க. சமையலையும் சீக்கிரம் முடிச்சுட்ட. அப்படி என்ன விஷயமா? அதான் நான் கொஞ்சம் வெளியில போகணும்னு சொன்னேன் மயிலு. அம்மா, சாப்பாட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்ற. ரொம்ப தூரம் போறியா என்ன? ஆமா மயிலு, ஆத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்க நமக்கு யாருமா இருக்கா? அங்க
எனக்கு தூரத்து சொந்த மயிலு அத்தை முறை வேணும். அவங்கள இன்னைக்கு எதேச்சியா பக்கத்துல பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு வரணும்னு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. அதான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். உறவு கொண்டாடுற அளவுக்கு சொந்தன்னு நமக்கு யாரும் இல்ல. 1-2 பேர் இருந்தாலும் அவங்க கிட்டயும் நம்ம போக்குவரத்து வச்சுக்கிறது இல்ல. நாங்க யாரும் அவங்கள கண்டதும் இல்ல கேட்டதும் இல்ல. இன்னைக்கு என்னவோ அத்தை வீட்டுக்கு போறேன், நான் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருக்க போறேன்ற. முன்னெல்லாம் யார் உறவும் வேணான்னு வைராகியமா இருப்பேன். அது இப்ப தப்போன்னு தோணுது மயிலு. உங்களுக்கு கல்யாண காட்சின்னு வரும்போது நமக்கு சொந்தம்னு ஒரு 10 பேராவது வந்து நிக்க வேணாமா? அதுக்கு நமக்கு ஒரு 4 மனுஷங்க வேணும் இல்லம்மா? அதான் வரமலரு. சரிம்மா. மயிலு, என்னாச்சு? அம்மா போறதையே பாத்துட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு நார்மலாவே இல்லக்கா. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தாங்க. பேசுறதுல கூட ஒரு பதட்டம் தெரியுது. நீ அதை கவனிச்சியா? இல்லையே, எனக்கு அப்படி எதுவும் தோணலையே. என் கண்ணுக்கு அம்மா புதுசாவும் வேறையாவும் தெரிஞ்சாங்கக்கா. அம்மா மாறி இருக்காங்களா இல்ல ஏன் பார்வையில கோளாறான்னு தெரியல. ஹே, பிரச்சனை உன் பார்வையில தாண்டி இருக்கு. நீ இங்கேயும் போலீஸாவே இருக்க. கான்ஸ்டபிள் மயிலு வீட்ல கடைக்குட்டி மயிலாவே இரு. அப்பதான் இப்படிலாம் தோணாது. இந்த ஜோசியரை காலையில யதார்த்தமா தெருவுல பார்த்தேன். முக்காலத்தை உணர்ந்தவர்னு இவர் முகத்திலேயே தெரிஞ்சது. அதனாலதான் என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி அமையும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமாங்க ஆண்டவரே, நான் இவரை பத்தி போட்ட கணக்கு தப்பே ஆகலைங்க ஆண்டவரே. நடந்தது எல்லாம் அப்படியே பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி புட்டு 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 வைக்கிறாரு ஆண்டவரே. ஏங்க, நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது நமக்கு தெரியாதா? அத சொல்றதுக்கு இவரெல்லாம் தேவையா? ஐயோ, எதிர்காலத்துல நடக்க போறதையும் இவர் துல்லியமா சொல்றாரு ஆண்டவரே. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நமக்கு எப்படியும் தெரிய போறது இல்ல. தெரியறப்ப இவர் நம்ம பக்கத்துல இருக்க போறதும் இல்ல. அந்த தைரியத்துல எதையாவது ஒண்ணு அடிச்சு விடுவாரு. அதை நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இவர் அனுப்பி வைங்க. அனுப்பிடலாங்க ஆண்டவரே. நீங்களும் உங்க கைய காட்டினா உங்க வாழ்க்கை, தம்பி வாழ்க்கை எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்ல. பாருங்க, இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, என்ன விட்டுருங்க. ஆண்டவரே, ஏன் நம்பிக்கைக்காவது ஒரு நிமிஷம் கைய காட்ட மாட்டீங்களா? அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்பமே. கையை நீட்டுங்க. விட மாட்டீங்க. ஐயோ, இந்த கை இல்லைங்க, அந்த கை நீட்டுங்க. காமிங்க. இது பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. பாருங்க. ஜோசியரே, நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற பலனை பார்த்து ஆண்டவர் அசந்துடணும். இது பாவம் பண்ண கை. இந்த கைக்கு என்னால பலன் சொல்ல முடியாது. இது பாவம் பண்ண கை. என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேங்கய்யா. அதான் உங்க கைய பார்த்ததும் என் மனசுல பட்டதா சொல்லிட்டேங்கய்யா. பரவாயில்ல, எனக்கா எதையும் நீ மாத்தி சொல்ல வேணாம். உனக்கு என்ன தோணுதோ அது சொல்லு. சிசு பாவம் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. என்னையா சொல்ற? சிசு பாவம்னா என்ன? ஒரு உசுரோட பிறப்பையும் இறப்பையும் மேல இருக்கிற சாமி தான் முடிவு பண்ணும். ஆனா ஒரு பச்சிளம் குழந்தைய பிறந்த உடனே நீங்க தூக்கி எறிய சொல்லிருக்கீங்க. சிசுவோட பாவங்கிறது ஆயுள் தண்டனை மாதிரிங்கய்யா. சாகுற வரைக்கும் உங்களை நிம்மதியா வாழவே விடாது. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த குழந்தை பொழைச்சிடுச்சு. அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா இன்னும் நீங்க பெரிய வேதனையே அனுபவிச்சிருப்பீங்க. ஜோசியக்காரர், நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம்.
குத்திக்கிட்டு போய் நான் செஞ்ச பாவம் தான் என்னை இப்படி எல்லாம் வாட்டி வதைக்குதுன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு. இந்த பாவத்துக்கு பரிகாரம் இல்லையா? இந்த தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? நீங்க எந்த உசுரை தூக்கி எறிய சொன்னீங்களோ அந்த உசுறுகிட்டயே போய் மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே பரிகாரம். நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நீங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்கய்யா. நீங்க கேட்கிற மன்னிப்ப அந்த உசுறு முழு மனசோட ஏத்துக்கணும். அன்னைக்குதான் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. அது வரைக்கும் உங்களோட வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். நீங்க கேட்கிற மன்னிப்ப அந்த உசுறு முழு மனசோட ஏத்துக்கணும். வணக்கங்க ஐயா. வாமா. ஐயா வீட்ல தேடி பாத்தீங்களா? நாங்க கேட்ட நெகட்டிவ் கிடைச்சதா? இல்லம்மா, கிடைக்கல. ஐயா நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்க்காம சொல்லுவேனா தம்பி? நல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த நெகட்டிவ் என்கிட்ட இல்ல. இந்தாம்மா, நீங்க கொடுத்த போட்டோ. ஐயா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து தேடி பார்க்கட்டுமா? நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க தேடின மட்டும் கிடைச்சிருமா? இந்த மாதிரி நம்பிக்கையில நம்ம பேசாதுங்க தம்பி. இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். ஐயா நான் தான் நெகட்டிவ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னேனே. செய்யாத வேலைக்கு எதுக்கு தம்பி பணம்? இதை வாங்கிட்டு கிளம்புங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, ஒரு சின்ன குழப்பம் அவ்வளவுதான். சார், ஐயாக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கறதா சொல்லிருந்தோம்? 3000. என்ன சார் நீங்க? நான் 20,000 தானே சொல்லியிருந்தேன். 20,000-மா? ஏமா, நேத்தே சொல்லிருக்க கூடாதாம்மா? நெகட்டிவ்க்கு இவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா 10,000க்கு அந்த அம்மாக்கு கொடுத்துருக்க மாட்டேனம்மா. ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கிடைக்கவே இல்லைன்னு சாதிச்சீங்க, இப்ப 10,000க்கு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை எது பொய்? அதான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே ஐயா, இனிமே மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாம்மா ஒரு அம்மா வந்தாங்க. நீங்க கேட்ட அதே நெகட்டிவா விசாரிச்சாங்க. நீங்க தான் முதல்ல கேட்டீங்க, உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா அவங்க 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. மாசம் முழுக்க வேலை செஞ்சா என் சம்பளமே அவ்வளவுதாம்மா வருது. ஒரே ஒரு நெகட்டிவ்காக அவங்க அவ்வளவு பணம் தரேன்னு சொன்னதும் மனசு தடுமாறிடுச்சுமா. போட்டோ பிரிண்ட் போட்டு வச்சிருந்தா கூட சமயத்துல அதை யாரும் வாங்க வர்றதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனா பூஞ்ச பூத்து வீணா போற பிலிம் அது. குப்பையில போறதுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சதுன்னா அதை விடுறதுக்கு யாருக்குதாம்மா மனசு வரும்? ஐயா, நெகட்டிவ் வாங்கிட்டு போனவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுமா. விஷயத்த சொல்லி கேட்டாங்க, பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டேம்மா. அவங்களுக்கு தோராயமா என்ன வயசு இருக்கும் ஐயா? எப்படி இருந்தாங்க? அந்த அம்மாவுக்கு எப்படி 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாநரமா இருந்தாங்க, பூசின மாதிரி இருந்தாங்க. ஐயா அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்களா? அவங்க பேரு எனக்கு எதுக்கு தம்பி? உங்க பேரை கூட இது வரைக்கும் நான் கேட்கலையே தம்பி. சரிங்க ஐயா, நாங்க வரோம். நான் பண தேவைக்காக இப்படி பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிருமா. சரிம்மா, நான் வரேன். என்ன மயில் இது? ஒரு சாதாரண விஷயம் த்ரில்லர் கேஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடியே வந்து யார் இந்த நெகட்டிவ் வாங்கியிருப்பா? நாம அது வேணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா வாங்கிட்டு போன அந்த அம்மாவுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? அதான் எனக்கு புரியல சார். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு விட கிடைச்சிரும் சார். மயில, இப்படி ஒரு நெகட்டிவ தேடுற விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லிருக்க? நல்லா யோசிச்சு பாரு. குருமூர்த்தி சார் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ண.
அம்மா கிட்டயும் பேச்சு வாக்குல இத சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம 4 பேரையும் தவிர வேற யாருக்கும் இது தெரியாது சார். மயிலு, நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை அந்த நெகட்டிவ் ஆன்ட்டி வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்களோ? அம்மா எதுக்கு சார் நெகட்டிவ வாங்கிட்டு போனோம்? அத வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதுவும் இல்லாம அம்மா கிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். அப்ப அந்த அம்மா யாரா இருக்க முடியும்? கண்டுபிடிக்கணும் சார். நெகட்டிவ வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம தேடுற அம்மாவை பத்தி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவங்கள பிடிச்சிட்டா சுந்தரம் சாரோட வைஃபையும் நெருங்கிடலாம். சார், உங்க ஃப்ரெண்டோட வைஃப தேடணும்னு சொன்னதுமே நான் சின்சியரா என் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். போட்டோ பின்னால இருக்க அட்ரஸ வச்சு ஸ்டூடியோ ஓனரையும் போய் பார்த்து நெகட்டிவையும் எடுக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு 2 மணிக்கு வர சொன்னாருன்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட மட்டும் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆமா, நீங்க வேற யார்கிட்டயும் அத சொல்லிருக்கீங்க. அவங்க எனக்கு முன்னாடியே போய் நெகட்டிவ வாங்கிட்டு போயிட்டாங்க. நெகட்டிவா வாங்கிட்டு போயிட்டாங்களா? மயிலு, யாரு இது? அந்த நெகட்டிவ் விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க சார். நீங்க கேட்ட இதே கேள்வியை கேட்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நெகட்டிவும் நானே போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? அதுக்குள்ள ஏச வேற ஒரு ஆளை அனுப்புறீங்க. அட்லீஸ்ட் அனுப்புனதையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன மயிலு, நீ இந்த விஷயத்த ஃபாலோ பண்றேன்னு நான் ஸ்டேஷன்ல இருக்கவங்கிட்ட கூட சொல்ல. நானே உனக்கு வேற ஒரு வேலை கொடுத்து வச்சிருக்கிறதா தான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த விஷயத்த போய் இன்னொருத்தர் சொல்லுவேன்? சார், போனதுக்கு என்ன காவல் வச்சப்பவும் நீங்க இதே மாதிரி தான் போய் சொன்னீங்க. நீங்களே பாடிய மார்ச்சுரியில வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்க. இந்த நெகட்டிவ் விஷயத்திலயுமே நீங்க அதை தான் சார் செஞ்சிருக்கீங்க. இல்ல மயிலு, அன்னைக்கு நான் உன்னை சுத்தல விட்டு அலைய வச்சதெல்லாம் வாஸ்தவம் தான். அது வேற ஒரு முன்விரோதம். சத்தியமா இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தையே சொல்லியிருக்கேன். உன்னை தவிர இந்த விஷயத்த வேற யார்ட்டையுமே பேசக்கூட இல்ல, யாருக்கிட்டையும் நெகட்டிவ் பத்தி சொல்ல கூட இல்ல மயிலு. சார், நீங்க சொல்லலைன்னா எப்படி சார் இந்த விஷயம் லீக் ஆச்சு? நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு சான்ஸே இல்ல. மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான் சார். உங்க மூலமா தான் சார் இந்த விஷயம் கண்டிப்பா வெளியே போயிருக்கணும். ஆனா இத நீங்க வேணும்னே சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. மயிலு, திரும்ப திரும்ப நீ என்ன சந்தேகப்படாத. நான் விவகாரம் பிடிச்சவன் தான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தவன் தான். ஆனா சுசீலாவை கண்டுபிடிக்கிற விஷயத்துல மட்டும் நான் அப்படி இல்ல. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம். இதுல நான் வழக்கமான குருமூர்த்தியா இல்ல, என்ன நம்பு மயிலு. தங்கம், என்னாச்சு? அந்த ஓனரை போய் பாத்தியா? நெகட்டிவ் கிடைச்சிருச்சுல? என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. எப்பவும் நிதானமா இருக்கிற நீ இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அதான் எனக்கு புரியல சுசீலா. ஐயோ, என் பொறுமைய சோதிக்காத தங்கம். முதல்ல நெகட்டிவ் கிடைச்சதா இல்லையா அத சொல்லு. கோவப்படாதடி, விட்டு அடிச்சிருவ போல இருக்கு. இந்தா. இப்பதாண்டி எனக்கு உசுரே வந்துச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ ஏன் இப்படி இருக்கிறேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லு. இது நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட போட்டோ. இப்ப அந்த ஸ்டுடியோ கூட இல்லையே. இந்த நெகட்டிவ இப்ப நீ எதுக்கு வாங்கணும்? அதுவும் 10,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது? என் கதையை பத்தி தான் உனக்கு தெரியுமே தங்கம். அந்த மனுஷனோட வாழ முடியாதுன்னு தான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் ஏற்காட்டுக்கு வந்தேன். பழைய வாழ்க்கையோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தான் என் பேரையும் மாத்திக்கிட்டேன். சுசீலான்னு இப்ப என்ன கூப்பிடுறது வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும் கோமதி. உன் வைராக்கியத்துல நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இவ்வளவு காலம் போராட்டத்துக்கான பலனை நீ அனுபவிக்க தான் போற. அதுக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் அப்ப கிளம்பட்டுமா? சரி தங்கம். இந்த நெகட்டிவ பத்தியோ இத பணம் கொடுத்து வாங்கினத பத்தியோ நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் இத பத்தி வாயே திறக்க மாட்டேன்.
நீ கவலையே படாத. ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்து நீ என்ன காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றிடி. சும்மா நன்றி சொல்லி என்ன அனுப்பி வச்சிடலான்னு பாக்காத. பணத்தை கொடு, அந்த ஓனருக்கு கொடுக்கணும்ல. அஷோ, நான் நெகட்டிவ் கிடைச்ச நிம்மதியில அதை மறந்துட்ட பாரு. இந்தா, இதுல பணம் இருக்கு. சரி, அப்ப நான் வரேன் கோமதி. பாத்து போறேன். ஏற்கனவே எனக்கு பிடிக்காத வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அத பத்தி நான் பேச உனக்கு கோவம் வருதுல்ல? அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் எதுவும் பேசாம ஒதுங்கி உட்காந்துட்டு இருந்தேன். இப்ப நீயே எதுக்கு தேவையில்லாம என் வாயை புடுங்குற? அம்மா, அந்த போட்டோ நெகட்டிவ் பத்தி தெரிஞ்சவங்க 3 பேரு தான். நீ, நான், குருமூர்த்தி சார். குருமூர்த்தி சார் இந்த வேலையை என்கிட்ட கொடுக்கறதுனால வேற யாரையும் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது அவர்கிட்ட பேசியும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். நீ இப்ப என்ன சொல்ல வர மயிலு? நான் தான் கிளம்பி போய் அந்த நெகட்டிவ வாங்கிட்டேன்னு சொல்ல வரியா? எனக்கு என்னடி அவசியம் வந்துச்சு? நீயே தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் எதுக்குடி தேவையில்லாம உன் வேலையில மூக்கு நுழைக்கணும்? இந்த விஷயத்துல எதுக்கு நீ என்ன சந்தேகப்படுறன்னு எனக்கு புரியல. என் சந்தேகம் என்னன்னு நான் நேரடியா சொல்லட்டுமாமா? சுசீலா வேற யாரும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு தான். அவங்களும் சுந்தரம் சாரும் சேரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அந்த போட்டோ மூலமா நான் அவங்கள கண்டுபிடிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதனாலதான் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ பத்தி போட்டு கொடுத்து அதை கலெக்ட் பண்ண சொல்லிருக்க. நீயும் நிம்மதியா இல்லாம என்னையும் நிம்மதி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ அந்த ஸ்டேஷனுக்கு தான் கான்ஸ்டபிள், இந்த வீட்ல இல்ல. உன் விசாரணை எல்லாம் ஸ்டேஷனோட நிறுத்திக்க, இல்ல தப்பு பண்ணவங்க கிட்ட போய் விசாரி. நீ வீட்டுக்குள்ள வரும்போது உன் ஷூவோட சேர்த்து நீ போலீஸுங்கிற நினைப்பி கைட்டு விட்டுட்டு வா. இந்த வீட்ல நீ என் பொண்ணா மட்டும் இருந்தா போதும். இங்கேயும் போலீஸா இருக்கணும்னு ஆசைப்படாத மயிலு. மயிலு, அம்மாவை ஏண்டி டென்ஷன் பண்ற? ஏற்கனவே உமேல அவங்க வருத்தமா இருக்காங்க. அவங்களே சந்தேகப்பட்டா கோபம் வரதானே செய்யும். இனிமே அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி. கையில் தான் இந்த மாதிரி ஏட கூடமா ஏதாவது பண்ணுவா. நீயும் அதே மாதிரி செய்யறது எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. நாம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், அத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை காலி பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? நம்மளாலதான் அவங்கள பார்க்க முடியல, ஆனா நம்மள கண்காணிக்கிற தூரத்துலதான் சார் அவங்க இருக்காங்க. இல்லனா அவங்களோட ஆளுங்க யாரோ நம்ம பக்கத்துலயே இருக்கிறாங்க. கண்ணாமூச்சி விளையாட்டுல நம்ம கைய தொலாவிக்கிட்டே இருக்கிறப்ப சட்டுன்னு யாராவது மாட்டுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம எல்லா பக்கத்துலயும் வலை வீசி தேடிக்கிட்டே இருப்போம். நிச்சயமா யாராவது சிக்குவாங்க சார். எப்படி யோசிச்சு பார்த்தாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ சாரோ இல்ல அம்மாவோ தான் சார் இந்த விஷயத்த வெளியே விட்டுருக்கணும். அவங்க கிட்ட திரும்பவும் விசாரிப்போம், இல்லனா அவங்களுக்கு தெரியாமலே நம்ம கண்காணிப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காம போகாது சார். அது வரைக்கும் நம்ம வெயிட். அம்மா, இந்த சுடிதாரோட துப்பட்டாவை மட்டும் காணுமா? உன்னோட பீரோல இருக்கானே, நான் போய் பாக்குறேன். இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். குடு. அம்மா, நீதான் சமையல் கட்டுல வேலையா இருக்கல்ல, நான் போய் பாத்துக்கிறேன். நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப நான் சும்மா தான் இருக்கேன். நீ குடு.
அதுக்காக இதையும் இழுத்து போட்டு செய்வியா? நீ கொஞ்ச நேரம் உட்கார்றியா? நான் போய் தேடிக்கிறேன். இல்ல மயிலு, என்கிட்ட தான். நீ போய் தேடுறன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைச்சு விட்டுருவ. கூட என்கிட்ட. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா களைச்சு போடுறதுக்கு? அப்படியே ஏதாவது களைச்சாலும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மயிலு, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு வாக்குவாதம் பண்ற? குடு. வர வர நீயும் அவள மாதிரி நல்லா எதிர்த்து எதிர்த்து பேசுற. அக்கா, என்னக்கா? அம்மாக்கு என்னாச்சு? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுறாங்க. நீ இன்னைக்கும் அந்த சுசீல் அம்மாவை தேடி தானே அலைய போற. அந்த கோவத்தை தான் இப்படி காட்டுறாங்க போல. நீ எதுவும் பெருசு படுத்தாத. இந்தா, ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். இல்ல, நீ போய் ஊர் ரூம்ல நல்லா தேடு. போடி. மலரு, அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன். இல்ல அடுப்புல நான் குக்கர் வச்சிருக்கேன், நீ பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. வீட்டு அம்மா பேர்ல இருக்கு. 12,000 ரூபாய்க்கு அம்மாக்கு என்ன செலவு இருக்கு? நேத்து அம்மா அடகு கடையில இருந்து வெளியே வரத நானும் பார்த்தேன். வளையல் அடகு வைக்கிறதுக்கு தான் நேத்து அம்மா அந்த கடைக்கு போனாங்களா? அப்புறம் ஏன் சொந்தக்காரங்களை பார்க்க ஆத்தூர் போனதா அம்மா பொய் சொல்லணும்? வளையல வச்சு பணம் ரெடி பண்ற அளவுக்கு அம்மாக்கு அப்படி என்ன அவசரம் வந்துச்சு? அக்கா ஏதாவது பணம் கேட்டுச்சா? ஒண்ணுமே புரியலையே. சரி, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அம்மாக்கு தெரிய வேணாம். அம்மா கிட்ட மறைமுகமா விசாரிப்போம். அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். மயிலு, என்னடி கிடைச்சிருச்சா? தேடினதும் கிடைச்சது, தேடாததும் கிடைச்சது. என்ன சொல்ற மயிலு? இதுக்கு முன்னால ஒரு பேண்ட் காணாம போயிடுச்சுமா, அதுவும் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். கதல வாய் தவறி வந்துருச்சு. உறவை நல்லாவே மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்ல வந்தேன். அம்மா, அடி என்னடி சும்மா நோய் நோய்னு கூப்பிட்டே இருக்க? அதான் காலையிலேயே யாரையோ தேட போறனால போய் தேடி எனக்கு வேலை இருக்கு. டென்ஷன் ஆகாதம்மா. நேத்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு முன்னால பஜார் பக்கம் போயிருந்தியா என்ன? நான் அங்க போனது இவளுக்கு எப்படி தெரியும்? என்னங்க பாத்துட்டாளா? அம்மா, நான் கேட்டது ரொம்ப சாதாரணமான கேள்வி. ஆமா இல்லன்னு ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லணும். அதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? ஏண்டி, நான் நேரா வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனேன். பஜார்ல எனக்கு என்ன வேலை? நான் எதுக்கு பஜாருக்கு போறேன்? நீ என்ன அங்க பாத்துருக்க வாய்ப்பே இல்ல. அம்மா அம்மா, சரிம்மா. உன்ன மாதிரியே யாரோ ஒரு அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். உன் விசாரணை எல்லாம் முடிஞ்சுதா? நான் என் வேலையை பாக்கலாமா? அக்கா, அம்மா கிட்ட ஏதாவது பணம் கேட்டிருந்தியா? இல்லையே மயிலு, பணம் தேவைன்னா நான் உன்கிட்ட தானே கேட்பேன். ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். மயிலு, அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல அம்மா தான் வேற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நீ சொல்வ. அவர் அந்த வேலையை கொடுத்ததுல இருந்து நீயும் வேற மாதிரி மாறிட்ட. சம்பந்தம் இல்லாம வேற எதேதோ கேக்குற, போலீஸ் மாதிரி விசாரணை பண்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஐயா, அவங்கள போட்டோல பார்த்து அவங்களால அடையாளம் காமிக்க முடியுமா? கண்டிப்பா போட்டோ பார்த்து என்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஐயா, அன்னைக்கு உங்ககிட்ட நெகட்டிவ் வாங்கிட்டு போனது இந்த அம்மாவான்னு பார்த்து சொல்லுங்க. கொடுமா. இவங்க இல்லம்மா,
ஐயா ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க நிதானமா பார்த்து சொல்லுங்க. மாநிறமா கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இந்த அம்மா தானே அப்படி இருக்காங்க? நான் சொன்ன அடையாளத்தோட தான் இவங்க இருக்காங்க. ஆனா இவங்க இல்லம்மா, இவங்க இல்ல. ச்சே, உங்களால ஒரு பெரிய ரகசியம் வெளியே வரப்போகுதுன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி சொல்லிட்டீங்களே ஐயா. நான் என்னம்மா பண்றது? எது உண்மையோ அதைத்தானமா சொல்ல முடியும். ஏமா நீ முதல்ல ஒரு போட்டோ காட்டினியா, அது இருக்கா உங்ககிட்ட? ஆ இருக்குங்க ஐயா, இந்தங்க பாருங்க. அம்மா, இது இந்த பக்கம் இருக்காங்களம்மா. இவங்க தான்மா பணம் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த அம்மாவா இந்த அம்மாவா? ஆமாம்மா, இந்த அம்மா தான். அதை என்னால உறுதியா சொல்ல முடியுமா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரிம்மா. ஸ்டுடியோ ஓனர் கிட்ட இருந்து நீங்க தானே அந்த நெகட்டிவா வாங்கிட்டு போயிருக்கீங்க. யார் அந்த ஓனரு? எந்த நெகட்டிவ்? எனக்கு ஒண்ணு புரியல. எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா. அந்த செக்யூரிட்டியா இருக்க ஓனர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நீங்க பணம் கொடுக்கறதையும் நான் பாத்துட்டேன். இனிமே நீங்க என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. நெகட்டிவ்க்கு உங்களுக்கு என்னமா சம்பந்தம்? 10,000 கொடுத்து வாங்கிட்டு போற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? நீ என்னென்னமோ கேக்குற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆள விடு. அம்மா நில்லுங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. என்னம்மா அது அநியாயமா இருக்கு? போறவளை வழிமறிச்சு ஏமா கலாட்டா பண்ற? மரியாதையா என்ன விட்டுரு, இல்ல கத்தி ஊற கூட்டி என் செயினை திருட வந்தவனு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். சொல்லுங்கம்மா, நான் போலீஸ்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. பயப்படாதீங்கம்மா, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? தங்கம், தங்க புஷ்பா. என் சந்தேகம் சரியாயிடுச்சு. அம்மா தான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. முதல்ல இந்த நெகட்டிவ பிரிண்ட் போடணும், போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட பேசணும். என்னடி இது? இந்த குரூப் போட்டோல அத்தையும் இருக்காங்க. உங்க இன்ஸ்பெக்டர் அவரோட ஃப்ரெண்டோட வைஃப் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பழைய போட்டோ கொடுத்தாரு. செல்லரிச்ச போட்டோல மூஞ்சி சரியா தெரியலன்னு
நீ நெகட்டிவ்லாம் கண்டுபிடிச்ச. ஆனா இந்த போட்டோல உங்க அம்மா எப்படி வந்தாங்க? அது இனிமே தாண்டி கண்டுபிடிக்கணும். உனக்கு சுசீலாவையும் தெரியாது, இந்த போட்டோவையும் தெரியாதுன்னு சொன்ன. ஆனா இதுல சுசீலா இங்க நிக்கறாங்க. பக்கத்திலேயே சிரிச்சுக்கிட்டு நீ நிக்கிற. முன்ன பின்ன தெரியாதவங்களோட இந்த மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து வைக்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சவங்களோட தான் விருப்பப்பட்டு இந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சுப்போம். அப்படி பார்த்தா சுசீலாங்கிறவங்க உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா தான் இருக்கணும். நான் உன்கிட்ட கேட்டப்ப ஆனா தெரியவே தெரியாதுன்னு ஏமா போய் சொன்ன? நான் என்ன மயில் உங்ககிட்ட போய் சொன்னேன்? ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த வேலையில இருக்கிறது உனக்கு பிடிக்கல. எதையாவது சொல்லி நீ என்ன தடுத்துக்கிட்டே இருந்த. காரணமே இல்லாம நீ ஏன் அப்படி பண்றன்னு எனக்கு அப்ப குழப்பமா தான் இருந்துச்சு. இப்பதானே எல்லாமே புரியுது. உனக்கு சுசீலாவை எப்படி தெரியும்? ஏன் அவங்க விஷயத்துல போய் சொன்னமா? அவங்கள உனக்கு நல்லா தெரியுங்கிறத ஏன் மறைச்ச? எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றதுல உனக்கு என்னமா பிரச்சனை? உண்மைய சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கு? கேள்வி எல்லாம் அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்காமா? இன்னும் நிறைய இருக்குமா? நம்ம வீட்ல தான் இந்த போட்டோவோட நெகட்டிவ் கிடைச்சது. இந்த அடகு சீட்டும் கிடைச்சது. நீதான் அந்த ஸ்டுடியோ ஓனரை பார்த்து இந்த போட்டோவோட நெகட்டிவா வாங்கியிருக்க. அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக உன் வளையலையும் அடகு வச்சிருக்க. அந்த அம்மாவுக்காக நீ ஏமா இதெல்லாம் செய்யணும்? சுந்தர சார் அவங்கள பாத்திர கூடாதுன்றதுல நீயே இவ்ளோ தீவிரமா இருக்க. இப்ப வரைக்கும் அந்த அம்மாவை தெரியவே தெரியாதுன்னு தான் நீ சாதிச்சிட்டு இருக்க. ஆனா அவங்களுக்காக உன் வளையல அடகு வைக்கிற அளவுக்கு போயிருக்க. இதுக்கெல்லாம் என்னமா அர்த்தம்? என் அம்மாவுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு தான் நான் இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுசீலா விஷயத்துல மட்டும் ஏமா இவ்ளோ போய் இவ்ளோ நாடகம்? எங்க இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும். நீ சுசீலாவுக்கு ஃப்ரெண்டுன்னு ஏன் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும்? உன்னை பார்த்துட்டா சுசீலா எங்கன்னு அவரு கேப்பாரு. அதனாலதான் இன்ஸ்பெக்டரை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தப்ப எல்லாம் நீ ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்க. சரியா? ஐயோ மயில, நீயே தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுமா. அம்மா, சுசீலாவுக்கும் சுந்தரத்துக்கும் அப்படி என்னதாமா பிரச்சனை? அவங்க ரெண்டு பேரும் திரும்ப பாத்திர கூடாதுன்றதுல நீ ஏமா இவ்ளோ தீவிரமா இருக்க? காரணத்தை சொல்லுமா. நீ சொல்றது நியாயமா இருந்தா என்ன இந்த கேஸ்ல இருந்து விட்டுருங்கன்னு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறேன். என் வைராகியத்தை தவிர உங்க அப்பாவை பத்தி வேற ஏதாவது நான் சொல்லிருக்கேனா மயிலு? அவர் பேராவது உனக்கு தெரியுமா? அவர் எப்படி இருப்பாரு? கருப்பா, செவப்பா, குள்ளமா, உயரமா, ஏதாவது சொல்லிருக்கனா? அம்மா, அதுக்கும் இதுக்கும் இத பாரு, என்ன காரணத்துக்காக நான் எதுவுமே சொல்லாம இருக்கங்கிறது உனக்கு தெரியும். எனக்கு புரியலமா. அது உன் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம். அதையே நான் உன்கிட்ட சொல்லாதவ இதையெல்லாம் சொல்லுவேன்னு எப்படி நீ எதிர்பார்க்கற? அம்மா, இல்ல மயிலு, இதுக்கு மேலேயும் நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை கூட உன்னால வாங்க முடியாது. நான் சொல்றத கேக்குறவளா இருந்தா எந்த காரணமும் கேட்காம என்னால அந்த சுசிலாவை கண்டுபிடிக்க முடியலன்னு போய் உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. நெகட்டிவ் கையை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே சுசீலாவை கண்டுபிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. போட்டோ இருந்தாவே இவ்வளவு பெரிய ஏரியால அவளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். போட்டோ இல்லாம நீ என்ன பண்ண போற,
எப்படி அவளை கண்டுபிடிக்க போறேன்னு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ஆனா நீ ஸ்மார்ட்டா யோசிச்சு போட்டோ எடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு கூட இது தோணவே இல்லை. மயிலு, நிஜமாவே நீ புத்தாலிதான். இவ்வளவு தூரம் யோசிக்கிற நீ கண்டிப்பா சுசீலாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன் நம்பிக்கை இருக்குது. உங்க நம்பிக்கைக்கு தேங்க்ஸ் சார். சார் ஒரு நிமிஷம் இந்த போட்டோ கொடுங்களேன். கொடுங்க சார். சார் அந்த ஸ்டுடியோ ஓனர் கிட்ட இவங்க தான் நெகட்டிவா வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப இவங்க தானே சார் சுசீலா? என்ன சார் மயிலு, நீ பெரிய புத்திசாலி நினைச்ச. இப்படி மடத்தனமா ஒரு கேள்வி கேக்குற. அன்னைக்கு நான் ஒரு பிக்சர் உங்ககிட்ட கொடுத்தனே, அதுலயே இந்த அம்மாவோட முகம் தெளிவா தெரிஞ்சது. இவதான் சுசீலானா அன்னைக்கே நான் காட்டியிருப்பேனே. சார் அப்படின்னா இதுல யார் சார் சுசீலா? இவங்களா? இவதான் சுசீலா. சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அடையாளம் சரியா தெரியாம நீங்க மாத்தி சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. கன்ஃபார்மா இவங்க தான் சுசீலாவா சார்? என்ன மயிலனே, இவ கூட நான் சுந்தரம் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்ல. நாங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் குடியிருந்தோம். அதனால என் ஒய்ஃபும் சுசீலாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. எனக்கு 20 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் சுசீலாவோட முகம் என் மனசுல இருக்கும். நீ ஒண்ணு பண்ணியா, இந்த படத்தை இன்னொரு பிரிண்ட் போட்டு என்கிட்ட கூடு. நானும் ஒரு பக்கம் தேடுறேன், நீ ஒரு பக்கம் தேடு. நம்ம 2 பேருமே சேர்ந்து சுசீலாவை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். ஓகே சார். அம்மா தான் சுசீலா அண்ணா. அப்போ சுந்தரங்கிறவர் தான் என்னோட அப்பாவா? சார் அம்மாவை பார்த்துட்டா அப்பாவுக்கு தகவல் போயிடுமேனுதான் அம்மா இவரை பார்க்காம அவாய்ட் பண்ணாங்களா? ஆனா அம்மா ஏன் தான் பேரை மாத்தி வச்சுக்கணும்? அவங்க தான் சுசீலாங்கிறத இவ்ளோ நாளா ஏன் மறைக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ளேயே சுசீலாவை வச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி நான் தேடி அலைஞ்சிருக்கேன். அப்ப கூட நீ எதுவுமே தெரியாத மாதிரி தானே நடந்துகிட்ட. இந்த போட்டோவை காட்டி யாரோ ஒரு அம்மாவை சுசீலான்னு சொன்னப்ப கூட நீ உண்மைய ஒத்துக்கல. மனசு நொந்து போய் நான் இவ்ளோ பேசுறேன்ல, உன்னை கேள்வி மேல கேள்வி கேக்குறல்ல, ஏமா அமைதியாவே இருக்கிற? நீ சொல்லாத ரகசியம் இவ்ளோதானா? இல்ல இன்னும் வேற யாராவது மறைச்சு வச்சிருக்கியா? சொல்லுமா. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு என்ன இப்படி நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆமா, நான் கோமதி இல்ல, சுசீலா தான். நான் தாண்டி சுசீலா. அந்த ஆளு ஆம்பளை பிள்ளையதான் எதிர்பார்த்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா 3ஆவதா நீதான் வந்து பிறந்த. உள்ள கோவம் வருத்தம் இருந்தாலும் குழந்தைகிட்ட அதை காட்ட மாட்டாருன்னு நினைச்சேன். சந்தோஷமா உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சுவார்னு நினைச்சேன். முழு மனசோட உன்னை ஏத்துப்பாருன்னு நம்பினேன்டி. ஆனா அந்த மனுஷனா அவரு வீரக்கமே இல்லாத அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா? இனிமே நீ என் கூட வாழணும்னா குழந்தைய கொன்னுட்டு வான்னு சொன்னாரு. என் கையால கொல்ல முடியலன்னா எங்கேயாவது குப்பை தொட்டில வீசிட்டு வான்னு சொன்னாரு. அப்போ தொப்புள் கொடிய கூட அரைக்கல, உன் மேல அடிச்ச பச்சை வாசனை கூட போகல. அதுக்குள்ள உன்னை கொன்னுடுன்னு பெத்த அப்பா சொல்றாருன்னா என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அப்படி ஒரு நரக வேதனைய யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. பிரசவத்துக்காக வைத்தெடுத்த வலியை தாண்டி என் மனசு அனுபவிச்ச வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்பவே அந்த நிமிஷமே என் உசுறு போயிடாதான் ஆயிடுச்சு எனக்கு. அந்த
ஆள் பண்ண பாவத்துக்காக நான் ஏன் உசுர விடணும்னு அடுத்த நிமிஷமே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே அந்த ஆளுக்கு பொண்டாட்டிய வாழறது பாவம். என் தங்கத்துக்கு அம்மாவை மட்டும் வாழ்ந்துடணும்னு முடிவு பண்ண. அவ கொல்ல சொன்ன என் பொக்கிஷத்தை அவனை விட பெரிய ஆபீசர் ஆக்கி அந்த ஆள் முன்னால கூட்டு போய் நிறுத்தணும்னு மனசுல ஒரு வைராகியத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த முடிவோட தான் அந்த ஆளையும் அந்த ஆளோட வாழ்ந்த வாழ்க்கையையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்தேன். இப்ப வரைக்கும் என் வைராகியத்துல ஜெயிக்கிற நாளுக்காக தான் உசுர புடிச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாலேயே நீதான் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டா அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. நான் என் வைராகியத்துல ஜெயிக்கணுமா இல்ல என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம முடிஞ்சு போயிடணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். நான் ஏன் சுசிலாங்கிற அடையாளத்தை மறைச்சிட்டேன்னு கேட்டல, அந்த ஆளு அதான் அந்த சுந்தரம் ஒரு போலீஸ்காரன். என் பேரை வச்சு நான் எங்க இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சு வந்துருவான். என் பேர் என்ன காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் கோமதின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்பினா இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. என்னை இப்படி சீண்டி சீண்டி நோகடிக்காத. உன் அப்பாவை நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டனா சீக்கிரம் IPS ஆகிற வழிய பாரு. ஏன் வைராகியம் தான் உன் லட்சியம்னு சொல்லிட்டே இருப்பல்ல, திரும்ப அந்த கனவை உன் மனசுல அழுத்தமா பதிய வச்சுக்க. அதுக்காக ஓட ஆரம்பி. நீ அவர் பொண்ணுன்னு தெரிய வரும்போது நீ IPS தான் இருக்கணும். அதுக்கு முன்னாலே அந்த ஆளுக்கு உன்ன தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கே நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோ. யார நம்பி நான் இவ்வளவு பெரிய கனவை கண்டனோ அவளே அதை அடிச்சதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உன் அம்மா உசுறு உனக்கு முக்கியம்னு நான் நம்புறேன். இத பாரு, இனிமே இந்த வீட்ல சுசீலாங்கிற பேரை நான் கேட்கவே கூடாது. உங்க அம்மா பேரு கோமதி தான். சார் ஏமாயில அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? அந்த அம்மா கேட்கலையா நீ? அது இருக்கட்டும் சார், நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? குகை ஏரியாவுல நடந்த எல்லா செயின் ஸ்நாச்சிங்குமே நான் தான் செஞ்சேன்னு எவனோ ஒருத்தன் சங்ககிரி ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கான். யார் சார் அவன்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் அங்க இருந்து இங்க ஸ்டேஷனுக்கு போன் வந்தது. அவங்க இனிமே இந்த அக்யூஸ கூட்டு வந்து இங்க ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். அவன் அதுக்கப்புறம் தான் அவன் யாரு என்ன நமக்கு தெரியும். நான் விசாரிக்காமலேயே சொல்றேன் சார். வெற்றியை காப்பாத்துறதுக்காக நீங்க தான் யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி அங்க சரண்டர் பண்ண வச்சிருக்கீங்க. மயிலு, நீயா எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. எவனோ எங்கயோ செயின் ஸ்நாச்சர் சொல்லி சரண்டர் ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசாதீங்க சார். நான் தான் எல்லாமே செஞ்சேன்னு தானாவே வந்து ஒருத்தன் ஒத்துக்கிறானா எப்படி சார்? அவன் நிச்சயமா தியாகியாவும் இருக்க முடியாது, முட்டாளாவும் இருக்க முடியாது. உங்க பிள்ளைக்காக நீங்க தான் அவனை விலைக்கு வாங்கிருக்கீங்க. நீங்க குடுக்கற பணத்துக்காக தான் சார் அவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கான். தவறே, உன் சந்தேகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன் இப்பதானே சரண்டர் ஆயிருக்கான். அவனை இங்க கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சுக்கலாம். முதல்ல நான் சொன்ன வேலையை நீ முடி. அது எப்பயோ முடிச்சாச்சு சார். அப்படின்னா சுசீலாவை கண்டுபிடிச்சியா? ஆமா சார். மயிலு, முட்டாளா நீ? இதெல்லாம் முதல்ல சொல்லி இருக்கணும். வேற எதையோ வெட்டிக்காத பேசிட்டு இருக்கா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? நான் உடனே பாக்கணும் அவங்கள. பாக்கலாம் சார். முதல்ல அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஓகே சார், வாங்க போலாம். சுசீலா, 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 சுசீலா,
சுசிலா சுசிலா சுசிலாவை காட்டுன்னு தானே கூட்டு வந்த. சுசிலா எங்க? உங்க ஃப்ரெண்ட் சுந்தரம் தானே சார் சுசிலா அம்மாவை பார்க்கணும். சுந்தரம் எங்க சார்? சுசிலா எங்கன்னு கேட்டா சுந்தரம் எங்கன்னு கேக்குற? அவர் தானே சார் சுசிலா அம்மாவோட புருஷன். பொண்டாட்டிய பாக்கணும்னு அவர் தானே துடிச்சாரு. மயிலு, நீங்க அவரை தானே சார் அழைச்சிட்டு வந்திருக்கணும். அவர் தானே சுசிலா சுசிலான்னு தவச்சுக்கிட்டு தேடணும். நீங்க ஏன் சார் இப்படி தேடுறீங்க? நான் என்ன செய்யணும் நீ முடிவு பண்ணாத மயிலு. தாலி கட்டின புருஷனுக்கு இல்லாத தவிப்பு உங்களுக்கு எதுக்கு சார்? நீ சொல்ற மாதிரிதான் சுந்தரம் அங்க துடிச்சிட்டு இருக்கான். நம்ம இங்க கூட்டு வந்து யாரையாவது தப்பா காட்டினா அவன் மனசு உடைஞ்சிரும்ல. அதனாலதான் நான் முதல்ல பாக்கணும்னு சொல்றேன். நீங்க பொய் சொல்றீங்க சார். நீங்க தவிக்கிற தவிப்ப பார்த்தா உங்க நண்பருக்காக தேடுற மாதிரி தெரியலையே. மயிலு, சொல்லுங்க சார், சுசீலாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நான் வெளிப்படையாவே கேக்குறேன் சார். சுசீலாவும் சுந்தரமும் பிரியறதுக்கு நீங்க தான் காரணமா? அப்படின்னா அப்படின்னா அது என்ன உறவு? இதோட நிறுத்திக்க. உன் கற்பனை கதையெல்லாம் மேல எடுக்காத. சுசீலா தங்கம், சொக்க தங்கம். சுசீலா உத்தமி, ரோசக்காரி. அவளை பத்தி எந்த குத்தங்குறை யாரும் சொல்ல முடியாது. சுசீலாவோட குடும்பம் பிரிஞ்சது கூட அவ எந்த வகையிலும் காரணம் இல்ல. அப்புறம் ஏன் சார் அவங்க 3 குழந்தைங்களோட புருஷனை விட்டு பிரிஞ்சு போனாங்க? 3வது பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே அந்த அப்பனால ஏமாத்தத்தை தாங்க முடியல. கோபமும் ஆத்திரமும் அவன் புத்திய மழுங்கடிச்சிச்சு. என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில அவன் இல்ல. அவன் தான் மிருகமாச்சே. மனசாட்சிக்கு பயப்படுற மனுஷனா இருந்திருந்தா பெத்த குழந்தைய தூக்கி போட்டுன்னு பெத்தவகிட்டே அந்த படுபாவி சொல்லி இருப்பானா? ஆஸ்பத்திரில இருந்து இந்த குழந்தையோட நீ என் வீட்டுக்கு வந்தா என் கூட நீ குடும்பம் நடத்த முடியாதுன்னு பொண்டாட்டிக்கிட்டே கண்டிஷன் போட்டுப்பானா? இனியும் நீ என்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த சனியனை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிட்டு வா. புத்தி கெட்டு போய் அன்னைக்கு அவன் செஞ்ச பாவம் தான் அவன் குடும்பத்தையே நாசமாக்கிருச்சு. எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம்னு புருஷனோட வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு சுசீலா தான் 3 பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டா. தான் செஞ்சது பெரிய பாவம்னு. ஆனா அன்னைக்கு அவனுக்கு புரியல. ஆம்பளங்கிற திமிரு அவனை நிதானமா யோசிக்கவும் விடல. சுசீலா தான் தப்பு செஞ்சதா நினைச்சு ஆம்பளை திமிர்ல அவன் வேறொரு வாழ்க்கையை தேடிக்கிட்டான். அதுல ஒரு ஆம்பளை பையனையும் பெத்துக்கிட்டான். இதெல்லாம் நடந்து 23 வருஷம் ஆச்சு. இடையில ஒரு தடவை கூட தன்னோட பழைய குடும்பத்தை பார்க்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. தான் பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கும் அநியாயம் பண்ணிட்டமேன்னு அந்த கல் நெஞ்சக்காரனுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல. ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த ஆம்பளை பிள்ளை அவன் பெருசா நினைச்சானோ, யாருக்காக 3 மகள்களையும் வெறுத்தானோ, அந்த பையனாலேயே வெளியே சொல்ல முடியாத வேதனைய இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் புத்தி தெளிஞ்சு திருந்தணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கார் போல இருக்கு. சார்,
அவன்னு சொல்றீங்கல்ல, அது உங்க ஃப்ரெண்டு சுந்தரம் தானே? இல்ல, அது நான் தான் மயிலு. சுந்தரம் யாரும் இல்ல, நான் தான் அந்த சுந்தரம். என் கதையதான் பொய்யான பேர்ல பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, இப்ப நான் சொன்னது என் கதை தான். பெத்த குழந்தைய முகத்தை கூட பார்க்காம தூக்கி போட சொன்ன அயோக்கிய, எந்த தப்புமே செய்யாத என் பொண்டாட்டிய வேலைக்கு போச்சுன்ன படுபாவின்னா. என் கடைசி பொண்ண எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பாப்பேன்? அவ முகத்தில் நான் எப்படி முடிப்பேன்? சுசீலா நிச்சயமா எப்படியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிதான் வளர்த்திருப்பா. அவ என்ன பாக்குறப்ப அப்பான்ற நினைப்பும் பாசமும் எப்படி இருக்கும்? என்ன கொல்ல பார்த்த கொலகாரம் தானே நீன்ற கோபம் தானே அவ கண்ணில் தெரியும். அத நேருக்கு நேர் பார்க்கிற தைரியமும் சக்தியும் எனக்கு இல்லாம இல்லை. ஆனாலும் என் கடைசி பொண்ண மயில, அவ பேர் என்னன்னு தெரியுமா? தெரியல சார், நான் கேட்கல. என்ன மயிலு, அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோவாவது எடுத்தியா நீ? சாரி சார், எனக்கு தோணல. சரி விடு, அதான் அவங்கள எல்லாத்தையும் நேர்லயே பார்க்க போறேன்னு. மயிலு, என் மொத்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சுசிலாவை பார்க்க போலாமா? சாரி சார், அந்த அம்மா உங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மயிலு, என்ன விளையாடுறியா நீ? சுசீலாவை காட்டுவேன்ற நம்பிக்கையில தானே நான் என் கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ வந்து அவளை நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், இது என்னோட முடிவு இல்ல சார், அவங்களோட முடிவு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சுசீலாவை பார்த்தே ஆகணும். அவ இருக்கிற இடத்துக்கு என்ன இப்பவே கூட்டு போ. முடியாது சார், உங்களை பார்க்கவே இஷ்டம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அத மீறி நான் உங்களை கூட்டிட்டு போனா அவங்க உயிரையே விட்டுருவேன்னு சொல்றாங்க. சார், இது அவங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. இப்பவே உங்களை அம்மா பாத்துட்டாங்கன்னா தன்னோட வைராக்கியத்துல தோத்துடுவாங்கப்பா. உங்க முன்னாடி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும்னு தான் அவங்க இத்தனை காலமா போராடினாங்கப்பா. அந்த போராட்டம் வீணா போயிடக்கூடாது. அம்மா ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க தான் என் அப்பான்ற உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மயிலு, 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 இப்போ உங்ககிட்ட நான் சண்டை போடுற நிலைமையிலயோ உனக்கு கட்டளை ஏற நிலைமையிலயோ நான் இல்ல மயிலு. எப்படியாவது நீ தான் சுசீலாவை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும். என் குழந்தைகளோட என்ன சேர்த்து வைக்கணும்.
செய்தியா மயிலு? முயற்சி பண்றேன் சார். நான் வரேன். மயிலு வா, நானே டிராப் பண்ணிடுறேன் உன்னை. பரவாயில்ல சார், எனக்கு கொஞ்சம் நடக்கணும் போல இருக்கு. நானே போய்க்கிறேன். மயிலு, அத்துவான காட்டுல நீ எப்படிமா தனியா போவ? நீங்க கொள்ளணும்னு நினைச்ச பொண்ணே உங்க உதவி இல்லாம வளர்ந்து பெருசாயிடுச்சு. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேனா சார்? நீங்க கொள்ளணும்னு நினைச்ச பொண்ணே உங்க உதவி இல்லாம வளர்ந்து பெருசாயிடுச்சு. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேனா சார்? ஏமா இன்னும் அலைஞ்சுகிட்டே இருக்க? அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. எல்லா உண்மையும் வெளியே வந்துடுச்சுன்னு நீ நினைக்கிறியாமா? இப்ப புதுசா இன்னொன்னும் தெரிஞ்சிருக்குமா? நீ இப்படி சுத்தி வளைச்சு பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மயில. எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. நான் சுந்தரத்தை பாத்துட்டேம்மா. இப்ப கூட சுந்தரம்னு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டியாமா? அதான் நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எதுவும் மிச்சம் வைக்கலையே மயிலு. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்ட அத சொல்ல. கோமதி தான் சுசிலாங்கிறத கண்டுபிடிச்ச மாதிரி குருமூர்த்தி தான் சுந்தரங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. மயில, உனக்கு எப்படி இதெல்லாம்? அவரே ஒத்துக்கிட்டாருமா. நான் தான் அந்த சுந்தரம். என் கதையெல்லாம் பொய்யான பேர்ல பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தேன். எந்த குழந்தைய முகத்தை கூட பார்க்காம தூக்கி போட சொன்ன அயோக்கிய, எந்த தப்புமே செய்யாத என் பொண்டாட்டிய விலகி போச்சுன்ன படுவாவி. அப்படின்னா நான் தான் சுசிலா, நீதான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? நான் சொன்னதுக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல? போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. எங்க அம்மாக்கு என்ன படிக்க வச்சு வளர்க்க மக்கள் மனுஷகிட்டே காட்டிட்டு வந்திருக்கல நீ. ஏன் பதற? நான் சொன்னதானமா தெரியும். நான் உன்னை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ எதுவுமே அவர்கிட்ட சொல்லலமா. நான் சொல்லவும் மாட்டேம்மா. ஏன்னா அவர் தான் அப்பான்னு உறவு கொண்டாடுறதை விட என் அம்மாவோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா. என்ன தூக்கி எறிஞ்ச அவரை விட எனக்காக உன் வாழ்க்கையவே தூக்கி எறிஞ்ச நீதாம்மா எனக்கு பெருசு. உன் வைராக்கியம் தாம்மா எனக்கு பெருசு. உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல, யாரும் முக்கியம் இல்லம்மா. அப்பா இல்லாம இத்தனை வருஷம் வாழ்க்கைய கடந்து வந்த மாதிரி மீதி இருக்கிற வாழ்க்கையும் நான் கடந்து போயிடுவேன். அம்மா, ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதும்மா. ஏற்காடு ஸ்டேஷன்லயே நீ அப்பாவை பாத்துட்ட. அவர் கண்ணுல மாட்டிட கூடாதுந்தா அவர் முன்னால வராம நீ தப்பிச்சுட்டே இருந்திருக்க. அவர் ஸ்டேஷன்ல நான் வேலை செய்ய கூடாதுன்னு
என்ன தடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அதானம்மா.